ஷேய் சூரியன், முனியப்பன், நவநாத், விஷ்ணு, பிரமா எல்லாம் கேட்டுக்கோடா. 7 சாதுக்கள் டெல்லியில் அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் உட்காந்து இந்த பிஜேபி கட்சி கொடிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் 2 தரப்பில் உட்காந்து 7 சாதுக்கிட்ட கேட்கான். இவன் 7 செம்மமாக சாதுக்கள் கொடுத்து வந்தேன் என்னென்ன நடத்தணும் என்னென்ன செய்யுது கடைசி அத்தியாயத்தில் இப்போ முடிக்கார். இங்கே அந்த சாதுக்கள் 7 சாதுக்களை திருவண்ணாமலையில் அக்கினியில் எரிச்சிருவான். அக்கினியில் 13 சாதுக்கள் எரிப்பான். அக்கினியில் 13 சாதுக்கள். இங்கேருந்து டெல்லியில் இருக்கிற இவனுங்களுக்கு கணக்கு கொடுக்குறவன் 7 சாதுக்கள். அதான் 7 செம்மம். 7 செம்மமாக சிவன் குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம், பரம சிவன் குடும்பம் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான். இன்றைக்கும் பாடாப்படுத்துதான். புரியுதா? அது இவனுங்களுக்கு தெரியாது. மானிட பேருக்கெல்லாம் இந்த கேவுக்கு இந்த பேருக்கெல்லாம் தெரியாது. இந்த கணக்கு முற்றுப்புள்ளி அரசியல்வாதி தான் பார்ப்பான். ஆமாம், 7 செம்மம் சேட்டை அங்கே பூரா 7 சாதுக்களை வச்சு என்னென்ன அசிங்கம் பண்ணணுமோ அத்தனையும் அசிங்கம் பண்ணுதான். அந்த 7 சாதுக்கள் சிவன் குடும்பம். ஐயா, உண்மையான குடும்பம் உட்கார்ந்தது நாக்கில் விட்டானா அங்கனே ரத்தம் கக்கி சாவுவான். அதான் கணக்கு. அவனுங்களுக்கு தெரியும், 7 சாதுக்களுக்கு தெரியும். புரியுதா? இப்போ இந்த 13 சாதுக்களை போட்டு 7 சாதுக்கள் அடிப்பார் டெல்லியில். அப்போ அடித்தவுடனே எல்லாம் கொலைப்படியில் வரும். எல்லாம் பிச்சு கொலைப்படி என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் ரத்த பூமியாக மாறும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. இந்த 7 சாதுக்களை இன்றைக்கி எரிச்சிருவான். இங்கே திருவண்ணாமலையில் 13 சாதுக்கள் உட்காந்து அடிப்பான். அடிக்கையில் அங்கே 7 குலசாயிரும். அப்போ எல்லா மாநிலமும் ரத்த பூமியாக மாறும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம். கணக்கு போட்ட கணக்கு நீ பார்க்கலையா? நீதிமன்ற கோர்ட்டு அதையும் சேர்த்து எரிப்போம். இன்றைக்கி கணக்கை பார்த்தோன்னா நாளைக்கு திங்கக்கிழமை நீதிமன்ற கோர்ட்டு நீதிமான் உட்காந்துட்டாரு. நீதி தவறி தான் எல்லாமே நடக்கு. அப்போ எரிக்கணும். அப்போ சாதுக்கள் எரிப்போம். 13 சாதுக்கள் எரிப்போம். என்ன நடக்குன்னு பார். முக்கால் சத்தியம்.